அவளை காணுமே. நிஷா கதவை தர. நிஷா கதவை தர. நிஷா என்னடி இப்படி உட்காந்துருக்க? கதவை தர. கதவை தரடி. ஏய் கதவை தர. ஐயோ ஐயோ இங்கே பாருடி. நிஷா ஏன் இப்படி பண்ற? ஐயோ ஐயோ அந்த சத்தம். அங்க பார்க்காத, அங்க தொடாத. ஐயோ அந்த பக்கம் பார்க்காதம்மா, அந்த பக்கம் போகாதம்மா ப்ளீஸ். அதை தொடாதம்மா. அது எது சொன்னாலும் கேட்காத. ஐயோ நிஷா வந்துருமா, இங்க வந்துரு ப்ளீஸ். கதவு தர. என் பொண்ணை எதுவும் பண்ணிடாத, என் குழந்தை எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ். ஐயோ அவளை விட்டுடு, உனக்கு எஞ்சி கேட்குறேன், அவளை விட்டுடு. என் பொண்ணுகிட்ட பழகாத, அவளை நீ வீணாக்கிடுவ. அவளை விட்டுடு. விடுறியா இல்லையா? நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ப்ளீஸ் அவளை விட்டுடு. ஐயனாரே பிள்ளைய எப்படியாச்சும் காப்பாத்தையா. ஐயோ நிஷா அந்த பக்கம் பார்க்காதம்மா, அந்த பக்கம் போகாதம்மா, அந்த பக்கம் தொடாதம்மா. கதவை அடைச்சாச்சு. இனிமேல் டிங்கி டிங்கி டிங்கின்னு ஒரே சத்தம். எப்போ பார்த்தாலும் போனு போனு போனு. அதில் என்ன தான் இருக்கோ அப்படி. நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் மூஞ்ச பாரு, டொக்கு விழுந்த கோழி மாதிரி. ஐயனாரே நீ தான் இவ்வளோ திருத்தணும் தெய்வமே. ஜஸ்ட் அ ஃபோன், இதுக்கு இவ்வளோ பில்டப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களோட தப்பு. நம்ம ஊரில் பாதி அம்மா அப்பாவுக்கு ஃபோன்னா அவ்வளோ பயம். ஓப்பனாக சொல்லணுன்னா ஒரு பேயை விட ஃபோனை கண்டாதான் அவ்வளோ பயம். எதுக்குன்னு நான் சொல்லணும்னு இல்லை, உங்களுக்கே தெரியும்.